கலர் பட்டாம்பூச்சிகளின் அழகு போட்டி. ஒரு காலத்தில் வண்ணவனம் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பல வண்ணங்களில் மிளிரும் பட்டாம்பூச்சிகள் வாழ்ந்தன. சிவப்பு சீலா, நீலம் நீலா, மஞ்சள் மயிலி, பச்சை பாப்பா, ஆரஞ்சு ஆச்சி. ஒவ்வொருவரும் தங்களை உலகிலேயே அழகான பட்டாம்பூச்சி என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் வனத்தின் தலைமை தேனீ ராணி அறிவிப்பு வெளியிட்டாள். வரும் ஞாயிறு வண்ண வன அழகி 2025 என்ற போட்டி நடக்கிறது. யாருக்கெல்லாம் வண்ணம், அழகு, நடனம் இருக்கிறதோ எல்லோரும் வரலாம். அது கேட்டு எல்லா பட்டாம்பூச்சிகளும் உற்சாகம். பிரபலமாகும் தயார். சிவப்பு சீலா: நான் எல்லாவற்றிலும் சிவப்பாக மின்னுகிறேன். காதல் நிறம் என்கிறார்கள், என்னை தவிர வேறவர் அழகு. நீலா: அடப்பாவி, நீ போ, நீ சிவப்பென்றால் என்ன? நான் நீலவானம் போல குளிர்ச்சி, பார்வை போடக்கூட முடியாது. மஞ்சள் மயிலி: நீலத்தையும் சிவப்பையும் சேர்ந்தால் கூட என்னுடைய மஞ்சள் சிரிப்பு நிறத்தை பிடிக்க முடியாது. பச்சை பாப்பா: பேச்சு நிறைய, புத்தி குறைவு. பச்சைதான் இயற்கையின் அழகு. காடு முறுக்க என்னை நினைத்துதான் மரங்கள் நிற்கிறாங்க. ஆரஞ்சு ஆச்சி சிரித்து சொன்னாள்: எல்லோரும் சண்டை போடுங்க, நான் தான் சுட்டி ஸ்டைலிஷ். கேமராவை பக்கம் பார்க்கிறேன், பறக்கிறேன். ட்ரெண்ட் என்ன தெரியுமா? போட்டினாள். அந்த ஞாயிறு காலை வனத்தில் பெரிய மேடை அமைக்கப்பட்டது. நியாயாதிபதிகளாக வந்தார்கள். மூங்கில் மாமா நான் அனுபவம் உள்ளவன் என்று சொல்வார். மீன் குயில் எப்போதும் பாடுவாள், ஆனால் திடீரென்று கருத்து சொல்வாள். தேனீ ராணி தீர்ப்பு சொல்வதற்காக அழகாக பளபளத்தாள். போட்டி 3 சுற்றுகளாக நடந்தது. 1 பறக்கும் பாணி, 2 வண்ணக்காட்சி, 3 நடன நிகழ்ச்சி. முதல் சுற்று பறக்கும் பாணி. சிவப்பு சீலா வந்தாள். லாலா பறந்து வட்டம் போட்டாள். மூங்கில் மாமா சொன்னார்: சரி, நல்லது, ஆனால் நிறைய தப்பி விழுந்த மாதிரி தெரியுது. நீலா பறந்தாள். மெதுவாக, மென்மையாக வானத்தில் வளைந்து பறந்து கீழே ஒரு வளைவு போட்டாள். மீன் குயில் சொன்னாள்: அடை, இது பறக்கும் கலை, சின்ன காற்று சிம்பனி மாதிரி. மஞ்சள் மயிலி பறந்ததும் சூரியன் தன்னை திருப்பி பார்த்தான் போல ஒளிர்ந்தாள். தேனீ ராணி சொன்னாள்: அழகாயிருக்கு, ஆனால் சூரிய ஒளியில் கண் மூடிக்கிட்டேன். பச்சை பாப்பா பறந்தாள். மரங்களுக்குள்ளே மறைந்து மீண்டும் வெளியில் பாய்ந்தாள். மூங்கில் மாமா கைத்தட்டினார்: இதுதான் நிஜமாக காட்டு அழகு. ஆரஞ்சு ஆச்சி வந்ததும் மொத்த பார்வையாளர்களும் வாவ் என்று ஒளி மின்னும் உடையில் பறந்து இறங்கும் போதே பூம் என்று சிறிய ஒளி மின்னல். அவள் சொன்னாள்: அது ஸ்பெஷல் எஃபெக்ட். 2ஆம் சுற்று வண்ணக்காட்சி. ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் தன் நிறத்தை விளக்கும் ஒரு வரி சொன்னது. சிவப்பு சீலா: சிவப்பு அன்பின் நிறம். நீலா: நீலம் அமைதியின் நிறம். மஞ்சள் மயிலி: மஞ்சள் மகிழ்ச்சியின் நிறம். பச்சை பாப்பா: பச்சை இயற்கையின் உயிர். ஆரஞ்சு ஆச்சி: ஆரஞ்சு எப்போதும் வைரலாகும் நிறம். அடா, பார்வையாளர்கள் சிரித்தார்கள். 3ஆம் சுற்று நடன நிகழ்ச்சி. இப்போது இசை ஒழிக்கத் தொடங்கியது. சிவப்பு சீலா சிவந்த சூரியன் பாடலுக்கு நடனமாடியாள், ஆனால் சிறகுகள் சிக்கிக் கொண்டது. நீலா நீலவானம் பாட்டில் மிதமான அசைவுகளுடன் ஆடினாள். மஞ்சள் மயிலி சூரிய கதிர் பாடலில் துள்ளி துள்ளி ஆடினாள். பச்சை பாப்பா இயற்கை காற்றில் பறக்கும் நடனமாடி பாராட்டை பெற்றாள். ஆரஞ்சு ஆச்சி திடீரென்று டிஜே பாட்டை போட்டார். பூம் பூம் பட்டாம்பூச்சி. அவள் மைக்ரோஃபோனுடன் ஆடி முடிவில் பட்டு காகிதம் வெடித்தது. முடிவு. நியாயாதிபதிகள் ஆலோசித்தனர். மூங்கில் மாமா சொன்னார்: ஒவ்வொருவருக்கும் தனி அழகு இருக்கு. தேனீ ராணி சொன்னாள்: நான் சொல்லப்போகும் முடிவை எல்லோரும் ஏற்கணும். அவள் சொன்னாள்: இந்த வருடம் வண்ண வன அழகி 2025 பட்டம் ஒரே பட்டாம்பூச்சிக்கு கிடையாது. எல்லோரும் சேர்ந்துதான் அழகான வண்ண வனம். அதை கேட்டதும் எல்லா பட்டாம்பூச்சிகளும் கைகள் தட்டின. சிவப்பு சீலா சொன்னாள்: அடா, நாம ஒட்டுமொத்த வண்ணம்தான் உலகை அழகாத்துது போல. அந்த நாளிலிருந்து அவை எல்லாம் சேர்ந்து பறந்து வானத்தில் வண்ண வண்ண சிரிப்பை விட்டன. முடிவு. அழகு தனித்தனியாக இல்லையாம், சேர்ந்துதான் பூரணமாகும்.
ஒவ்வொருவரின் வண்ணமும் உலகின் ஓவியத்தில் தேவை.